வசனங்களிலே பார்த்தோமானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு நம்ம அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அப்பொழுது நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தரிசனம் பெற்றது போல ஆண்டவர் நமக்கு தரிசனமும் தருவார். பரலோகத்திலும் ஆண்டவர் நமக்கு தரிசனம் தருவார், இந்த பூமியிலும் வெளிப்படுத்துவார். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் நாம் பார்ப்போமானால் முதலாவதாக பார்த்தோம் மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் என்று சொல்லி பார்த்தோம். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியே அவள் சத்தியத்தை அவள் நேசித்து அதை கை கொண்டு வந்தது நிமித்தமாய் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய ஒரு அற்புதம். அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள், இப்படி ஒரு அதிசயத்தை நான் காண்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து முதலாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் அப்படியே அவள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களை விட அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் பெரியது.